தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 36 பேர் பலியாயிருப்பது தற்போது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. எப்படி பலியானவங்க மற்றும் காயமடைந்தவங்கள மருத்துவமனையில அனுமதிக்கும் போது அங்க மருத்துவமனையில பார்க்கக்கூடிய காட்சிகள் மனசை ரொம்பவே ரணமாக்கும் வகையில ரொம்பவே மோசமா இருக்கு. எப்படி இருக்கக்கூடிய நிலைமையில பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவம் குறித்து தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் சுமார் 40 பேர் பலியாகி இருப்பதா வந்துள்ள செய்தி வருத்தம் அளிக்கிறது. இந்த கூட்டத்தின் போது மின்சாரம் தடை செய்யப்பட்டதாகவும் தகவல் வருகின்றன. இத்தனை கவனக்குறைவாக தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. திமுகவினர் நடத்தும் கூட்டங்களுக்கு அந்த மாவட்டத்தின் மொத்த காவல்துறையினரையும் அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கும் திமுக அரசு எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது வழக்கமாகி இருக்கிறது. பலியானவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் எந்த விபத்து நடந்ததா என்று விசாரணை செய்ய வேண்டும் என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார்.